Now I call lot number 12, Subiksha K, 4th standard A3. Lot number 12, Subiksha K, 4th standard A3. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிக்ஷா. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு மரியாதை ராமன் கதைகள். இதை எழுதியவர் அருள் ராமநாதன். ஜூலை 7, 1924 சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் பிறந்தார். இவர் ஒரு தொகுப்பாளர், பத்திரிகையாளர், திரைப்பட வசனகர்த்தா ஆவார். இவர் எழுத்தாக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர். இது மட்டுமல்ல, நாடகம், கதை, நாவல், சிறுகதை இது போன்ற நூல்கள். இவர் விருந்தான் பெற்றவர். இவர் 1974ஆம் ஆண்டு இயற்கை ஏறினார். புத்தகத்தில் உள்ள நிலையம் ராமனை நீதிபதியாக்கிய வழக்கு. சோழவள நாட்டில் அரசாண்ட நீதிநெறிய மன்னன் நாட்டுக்கே நல்ல முறையில் நீதி வழங்க வேண்ட விரும்புகிறார். நீதிமன்றம் நிறுவி நியாயாதிபதியை நியமிக்கிறார். அந்த நாளில் 4 திருடர்கள் நல்லவர்களாக மாறும் என நிலை ஏற்பட்டது. இதுவரை கொள்ளையடித்த பொன்பொருளை தோண்டில் போட்டு அவங்க தங்கியிருக்க விடுதி பின்னாடி கொல்லைபுரத்தில் புதைச்சாங்க. அங்கே உரிமையால் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி இந்த மாதிரி நான் திருடர்கள் கேட்டால் தான் தரணும். 4 பேரில் ஒருத்தவங்க கேட்டு நீங்கள் தந்துட்டுங்கன்னா அதுக்கு நஷ்டம் நீங்கள் தான் தரணுன்னாங்க. சரின்னு அடுத்த நாள் போய் விளாட்றாங்க. விளாடும் போது சீட்டு கடையை விளாண்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு ரொம்ப அந்த வழியிலே ஒரு பாட்டி போகிறாங்க. அவங்க மோர் விற்றுட்டு போயிடும் போது இவங்களுக்கு ரொம்ப ஆசை அந்த மோரை குடிக்கணுன்ட்டு. அந்த பாட்டியை நிறுத்த சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க தோண்டி இருக்கான்ட்டு. சரின்னு அந்த 4 பேரில் 3 பேர் சொல்கிறாங்க, யாராச்சும் போய் தோண்டியை வாங்கிட்டு வாங்கன்ட்டு. சரின்ட்டு இந்த 3 பேர் ஒருத்தன் மனசில் நினச்சிக்கிறான், இதுதான் நம்மளுக்கு நல்ல நேரம்னு சொல்லிட்டு அவன் போய் பாட்டிக்கிட்ட போய் கேட்குறான். போய் அந்த தோண்டியை இந்த பாட்டி நம்பவே இல்லை. கேட்டோன்னே இந்த பாட்டி கேட்குறாங்க இந்த 3 பேர்கிட்ட கேட்டோன்னே ஆமான்னு சொன்னோன்னா அந்த பாட்டியை அந்த தோண்டியை எடுத்து கொடுத்தோன்னே இவன் ஓடி போயிடுறான். இந்த 3 பேர் தேடுறாங்க, என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்ட்டு. சரின்ட்டு இந்த 3 திருடல்கள் போய் கேட்குறாங்க அந்த பாட்டிக்கிட்ட. போய் கேட்டோன்னே இவங்களுக்கு கொடுத்துட்டிங்களா பாட்டின்ட்டு, தோண்டியே கொடுத்துட்டிங்களான்ட்டு. ஆமான்ட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கு நஷ்டம் நீங்களே தாங்கன்னாங்க. சரின்ட்டு இந்த பாட்டியும் இந்த 3 திருடலுக்கும் அங்கே போகிறாங்க. மன்னன்கிட்ட போகும்போது சொல்கிறாங்க, இந்த மன்னன் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது தப்பு தானே, நீங்கள் அதுக்கு நஷ்டம் நீங்களே தாங்கன்னாங்க. சரின்ட்டு இந்த பாட்டி அழுதுகிட்டே போகுது. ரோட்டில் போகும்போது இவங்க அந்த பையன் விளாண்டுட்டு போகிறான். அவன் பேர் ராமன். அந்த ராமன் சொல்கிறான், ஏன் பாட்டி அழுவுகிறேன்னு கேட்குறான். இந்த பாட்டி எல்லாம் நடந்த விஷயம் எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு இந்த ராமன் சொல்கிறான், யார் இந்த மாதிரி தப்பான இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொன்னாங்களோ அவங்க வாயில் மண் விழுவுற மாதிரி அதே மாதிரி இந்த பித்திக்காக மண்ணில் கொண்டுன்னா. சரின்ட்டு இந்த ராமனும் இந்த பாட்டியும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த ராமன் சொல்கிறான் அந்த மன்னன்கிட்ட, நான் இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லவான்ட்டு. சரின்றாங்க இந்த மன்னன் சொல்கிறான், இந்த பாட்டி தெரியாமல் தானே பண்ணாங்க, ஒருத்தன் ஓடி போயிட்டான்ல அவனே வர சொல்லுங்க, இந்த 4 திருடலும் கேட்க சொல்லுங்க அந்த தோண்டியை, அப்போனா இந்த பாட்டி தோண்டியை தந்துடுவாங்கன்னா. அதிலிருந்து ராமனுக்கு மரியாதை ராமன் என்று பெயரை சூட்டினான். இதில் இருந்த நான் கற்றுக்கொள்ள பாடம், எதுக்கும் அவசரம் படக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் யோசித்து அவன் இந்த மன்னனால் சொல்ல முடியாத தீர்ப்பு இந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான், அப்போ இவன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருப்பான். அதனால மாதிரி நாம்பளும் அந்த மாதிரியே புத்திசாலியாக இருக்கும். நன்றி, வணக்கம். மரியாதை என்பது ஒரு மகத்தான செயல். அது அனைவருக்கும் இயல்பாக வர வேண்டும் என்று ராமபிரானின் செயல்களை அமுத மொழியால் சுகமாக படம் பிடித்து காட்டிய சுபிக்ஷாவிற்கு பாராட்டுக்கள்.